இந்த தாத்தா ரோட கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சும் ஒருத்தன் குப்பையை போட்டுட்டு போறான். இதெல்லாம் பார்த்த போஸ்ட்மேன், நீங்க எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் ரோட்ல குப்பை போட தான் செய்யறாங்க, இந்த நாடு மாறவே மாறாதுன்னு சொல்றப்போ பக்கத்துல இருந்த ஒரு ஆள் அங்கேயே எச்சு துப்புறாரு. பாத்தியான்னு காட்டுறப்போ அந்த தாத்தா அதெல்லாம் கண்டிப்பா மாறும், அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றாரு. ஆக்சுவலி அது என்ன பிளான்னா, பாரத் அப்படிங்கிற பேர்ல ரோட்ல குப்பை போட்ட எல்லாருக்கும் இவங்களே லெட்டர் எழுதி டெலிவர் பண்றாங்க. போஸ்ட்மேன் அந்த லெட்டரை டெலிவர் பண்ணுறப்போ அப்படி யாரையுமே எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. ஆனாலும் அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதில் கண்ட இடத்துல எச்சி துப்புறவருக்கு படிக்க தெரியாது. ஸோ அந்த லெட்டரை டெலிவர் பண்ண வந்த போஸ்ட்மேனே அதை படிச்சு காட்டுறாரு. உங்களுக்கு வேணா என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். பல இடங்கள்ல பல இடத்துல பல சந்தர்ப்பத்தில் நாம மீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பக்கத்து வீட்டு லேடி கிச்சன் ஜன்னல்ல இருந்து குப்பையை போடுறப்போ நீங்க தானே திட்டுவீங்கன்னு இந்த லேடிக்கும், காந்தி சிலைக்கு எதிரில் இருக்க சுவரை தான் எச்சியால கலர் அடிச்சப்ப நீங்க தானே தைரியமா அவனை தடுத்தீங்கன்னு இவருக்கும், யாரோ ரோட்ல போட்ட குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில கரெக்டா போட்டப்போ இந்த காலத்து பசங்க இவ்வளோ அக்கறையா இருக்காங்களேன்னு பெருமையா நினைச்சேன்னு இவனுக்கும் எழுதியிருக்காங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் என்னை சுத்தமாக வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நன்றின்னு போட்டிருக்கு. லெட்டரை படித்த எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவங்க செஞ்ச தப்பை யாரோ செஞ்ச மாதிரியும் இவங்க தான் அவங்கள தடுத்த மாதிரியும் எழுதியிருக்கு. அடுத்த நாள் வழக்கம் போல் க்ளீன் பண்ணுற தாத்தாவும் போஸ்ட்மேனும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் மாறுற மாதிரி தெரியலன்னு போஸ்ட்மேன் சொல்கிறப்போ தாத்தா ஆச்சரியமாக எதையோ பார்க்குறாரு. அப்படி என்னதான் பார்க்குறாருன்னு பார்த்தா, கிச்சன் ஜன்னல்லேருந்து குப்பையை போட்டவங்க இன்னைக்கு கீழே இறங்கி வந்து டஸ்ட்பினில் குப்பையை கொட்டுறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு நம்ம நாடு சுத்தமாக இருக்குங்கிற நம்பிக்கை வருது. அப்ப தாத்தா இன்னொரு லெட்டர் பாக்கி இருக்குன்னு சொல்றாரு. அதை டெலிவர் பண்ண போஸ்ட்மேனும் வந்துட்டாரு. அந்த லெட்டர் வேற யாருக்கும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். நம்ம நாட்டை சுத்தமா வச்சிருக்கணுங்கிற இவங்க 2 பேரோட கனவும் சீக்கிரமே நிறைவேறும்னு நாமளும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.